அரவிந்த் குணசேகர், எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி அணி தடுமாறுதா? தலைமையை முன்வைத்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல் அணி. அந்த தேர்தலையும் அந்த அணியிலையும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரிதான், கேரளால அதே மாதிரிதான். கேரளால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிர் அணிகளா தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி விட்டு தனியா தான் போட்டி போட்டாங்க. ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கை என்று வரும்போது அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்துதான் தற்போது வரை நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் இந்தியா கூட்டணியாக நாங்கள் செயல்படுகிறோம் என்பதனை இன்றும் மீண்டும் இவர் சொன்ன நித்யானந்தம் சொன்ன அனைத்து கட்சிகளும் இன்றைய தினமும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தங்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கையெழுத்திட்டு இருக்கிற அனைத்து கட்சிகளுமே, இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் கையெழுத்துமிட்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் கையெழுத்திட்ட பிறகு அந்த மோஷனை மூவ் பண்ண பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது காங்கிரசும் இருந்தார்கள், அதாவது சஞ்சய் ராவத் இருந்தாரு, சிவசேனா சஞ்சய் ராவத் இருந்தாரு, சமாஜ்வாதி பார்ட்டி இருந்தாங்க, திமுக வந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாங்க. அதனால இந்தியா கூட்டணி எந்த இடத்திலும் தற்போது வரை சிதறவில்லை. தற்போது எழுந்திருக்க கேள்வி என்னன்னா, தலைமை யார் என்ற கேள்வியால எழுல. என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2-3 தலைவர்கள் மம்தா பானர்ஜிக்கு இந்த தலைவர் பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது 2-3 தலைவர்கள் பேசி இருக்காங்க. இத லாலு பிரசாத் யாதவ் பத்திரிகையாளர்கள் கேள்வியா கேட்கும் போது லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்றாங்க, ஏன் கூடாது என்ற கேள்விதான் கேட்கிறார். அதுக்கு மம்தா பானர்ஜியும் ஒரு தெளிவான பதிலையும் சொல்றாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய தேதியில் மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேறி நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை, மேற்கு வங்கத்தில் தான் என்னோட அரசியல் இருக்க போகிறது, ஆனால் இந்த கூட்டணிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து செயல்பாடுகளையும் நான் செய்ய தயார் என்று இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த தலைவர், இந்த இந்தியா கூட்டணிக்கான தலைவர்ங்கிற கேள்வி முதல்ல எப்ப வந்துச்சுன்னா, இந்தியா கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்துலதான் நிதிஷ்குமார் தன்னை நீங்க தலைவரா நியமிக்கணும் நிதிஷ்குமார் வலியுறுத்துறார். ஆனால் அப்போது எழுந்து பதிலளித்தவர் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி தான் சொல்றாங்க, கர்கே தான் தலைவராக இருக்க வேண்டும் என அறிவித்தது மம்தா பானர்ஜி. அதனாலதான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் சேர்றார். எனவே இந்தியா கூட்டணிக்கு தற்போது தலைவர் யார் என்ற கேள்வி வரவில்லை. ஆனால் மம்தா பானர்ஜி தலைவரா நியமிக்க கூடாதா அப்படின்னு டிஎம்சி கேள்வி கேட்கும் போது ஒரு சிலர் ஏன் கூடாது, நியமிக்கலாமேங்கிறதான் போறாங்க. இந்தியா அதுவே ஒரு முரண் இல்லையா அரவிந்த் குணசேகர்? இப்ப காங்கிரஸ் கட்சி அப்படின்னா அது ஒரு தேசிய கட்சி, எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய களம் இருக்கு, தளம் இருக்கு, தேசிய அளவுல அவங்க ஒரு இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருப்பாங்க. இப்ப மம்தா பானர்ஜி ஏன் தலைமையேற்க கூடாதுங்கிற ஒரு கேள்வியே பின்னடைவில்லையா? அவங்க ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில கட்சியின் தலைமையை காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ இல்ல உத்தவ் சிவசேனாவோ இல்ல சரத்பவார் தேசியவாத காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ எப்படி ஏத்துப்பாங்க? அது ஒரு சிக்கலா இருக்காதா, முரணா இருக்காதா? இல்ல, இதேதான் நிதிஷ்குமாருக்கு வந்த போது இதே கேள்விதான் வந்துச்சு. நிதிஷ்குமார்ங்கிற தலைவரா நியமிக்கணும் நிதிஷ்குமார் வலியுறுத்துறார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுக அந்த தகவல் கொடுக்கப்படுகிறது, இந்த மாதிரி நிதிஷ்குமார தலைவரா நியமிக்க கேட்கிறாங்க, நம்ம தலைவரா நியமிக்கலாமான்னு சொல்லி காங்கிரஸ் இருக்கிற மிக மூத்த தலைவர் தமிழக முதலமைச்சரிடம் பேசுகிறார். தமிழக முதலமைச்சர் மிகவும் தெளிவாக பதில் அளித்து விட்டார். காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி இருக்க வேண்டும் என்பது திமுக அதே போல கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோட நிலைப்பாடு. ஏனென்றால் சவுத் இந்தியால நீங்க ஒரு நார்த் இந்தியன் தலைவரை வச்சு இந்தியா கூட்டணியில நீங்க தேர்தலை சந்திக்க முடியாது. எந்த கட்சி அனைத்து மாநிலத்திலும் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் இந்தியா கூட்டணி செயல்பட்டால் பரவாயில்லை என்பதுதான் பொதுவான கட்சிகளின் கருத்தாக இருந்தது. அதனாலதான் கர்கேவை தலைவரா வச்சு, கர்கேவை தலைமையா கொண்டு, காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கர்கே தலைமையா கொண்டு இந்தியா கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. எனவே தற்போது இந்தியா கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. நாடாளுமன்றத்திலும் இன்றைய தேர்தலும் இந்த கூட்டணி ஒன்றாகத்தான், நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்றாகத்தான் செயல்படுகிறது, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் அப்படிதான் செயல்படுகிறது. ஒரு இடத்துல முரண் இருக்குதா? அதானி விவகாரத்துல திரிணாமுல் காங்கிரஸும் சமாஜ்வாதியும் காங்கிரஸோட நிக்குதா? அவங்க நிக்கல, அவங்க அதுல இருந்து விலகிதானே நிக்கிறாங்க. அது இல்ல, இவங்க 2 பேரும் தான் இந்த வளாகத்துல போராட்டம் நடக்கும்போது கூட நிக்காம இருக்கிறாங்க. அதானி விஷயத்த ரொம்ப பேசுது காங்கிரஸ் கட்சி இல்ல மற்ற கட்சிகளும், திரிணாமுலும் சமாஜ்வாதியும் விலகி நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முரணா எடுத்துக்க முடியாதா? இல்ல, நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சமாஜ்வாதி அதானி பிரச்சனை பேச வேண்டாம்னு சொல்லல. சமாஜ்வாதியை பொறுத்தவரை தங்கள் மாநிலத்தில் சம்பால் விவகாரம் மிக முக்கியமான விவகாரம், அந்த விவகாரத்தை நான் மையப்படுத்தி பேசணும்னு சமாஜ்வாதி நிக்கிறாங்க. இன்றைய தினம் திமுக அதானி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை, மதுரையில் அதைத்தான் திமுக. சோ
அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனையை தாங்கள் முன்னிறுத்த வேண்டுமோ அதனை அந்தந்த கட்சிகள் முன்னிறுத்துறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது என திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைக்கிறார்கள். சமாஜ்வாதி கட்சி அங்கு இருக்கக்கூடிய மத கலவரத்தை பாஜக தூண்டுகிறது என சமாஜ்வாதி கட்சி, திமுக டங்ஷன் விவகாரத்தையும், அதே போல கம்யூனிஸ்ட் கேரளாவில் வயநாட்டுல நீங்க இன்னமும் வயநாட்டுக்கு நீங்க அந்த நிவாரண நிதி கொடுக்கலன்னு சொல்லி இது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும். எனவே இது எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இருந்தா ஒரே கட்சியா போயிடலாம். இது கூட்டணி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இந்தியாவோட ஒரு பியூட்டியான ஒரு கட்டமைப்புங்க, பெடரல் ஸ்ட்ரக்சருங்க. எல்லாரும் ஒரே கருத்தை மட்டுமே எதிர்த்து பேச முடியாது. தங்கள் மாநிலத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கட்சிகளும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் பாஜக என்று வரும்போது இந்த அனைத்து கட்சிகளும் இந்த கட்சியானது மக்கள் விரோத கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம் என அவர்கள் கூறி ஒன்றாக நிற்கிறார்கள். எனவே இந்தியா கூட்டணி இன்றைய தேதியிலும் மிகவும் ஒன்றாகத்தான் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதற்கான ஆதாரம் என்னன்னா, இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக அவங்க கொண்டு வந்த ஒரு ஆனா ஒரு சிலர் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் கள பெர்ஃபார்மன்ஸை வச்சு பேசுறாங்கல்ல. ஹரியானால தோக்குறாங்க, மகாராஷ்டிரால தோக்குறாங்க, இன்னும் ஒருபடி மேல போய் 2 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. ஒன்னு ஜம்மு காஷ்மீர்ல, அங்க தேசிய மாநாட்டு கட்சி தான் முதன்மையான கட்சி, மாநில கட்சி ஜெயிக்குது. காங்கிரஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. நித்யானந்தா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம் ஜெயிக்குது, அங்க காங்கிரஸ் கட்சி வலுவா இல்ல, மாநில கட்சி தான் ஜெயிக்குது. அப்ப இந்தியா கூட்டணியில் ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் மாநில கட்சி வலுவா இருக்கக்கூடிய இடத்துல தான் ஜெயிக்க முடியுது. காங்கிரஸ் கட்சி தான் கையில இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் கூட கோட்டை விடுது. அப்ப இவங்களை நம்பி எப்படி நம்ம கூட்டணியில பயணிக்க முடியும்? உங்க தலைமை எப்படி நம்ப முடியும்னு கேட்கறாங்கல்ல. இது லாஜிக்கா இல்லையா? 2018 சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் 3 மாநில தேர்தல் வருது. 2018 மத்தியில 3 மாநில தேர்தல், 2023 பத்தி பேசும். 2023 சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் 3 மாநிலத்திலையும் காங்கிரஸ் தோல்வி அடையுது. அதனை தாண்டிதான காங்கிரஸ் தலைவரா நியமிக்க சொல்லி மம்தா பானர்ஜி சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது காங்கிரஸ் தலைமையில தான் இந்த கூட்டணி சந்திச்சுச்சு. எங்க பாருங்க, தேர்தல் வெற்றி தோல்வியை வைத்து கூட்டணியை கட்டமைக்க முடியாது. தேர்தல் வெற்றி ஒரு கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அந்தந்த மாநில ஸ்பெசிபிக்கானது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டா திமுக தலைமையில் தான் காங்கிரஸ் இன்றைய தேதியில் செயல்படுகிறது. மகாராஷ்டிரா எடுத்துக்கொண்டா அங்க முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாம செயல்பட்டார்கள். வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொண்டா அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கொண்டா என்சி தலைமையிலும், அதே போல ஜார்க்கண்ட் எடுத்துக்கொண்டா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலும், அதே போல பீகார் எடுத்துக்கொண்டா பீகார்ல ஆர்ஜேடி தலைமையிலும் தான். சோ தேசிய அளவில் கூட்டணி என்று வரும்போது எந்த கட்சி அனைத்து மாநிலத்திலும் இருக்கிறதோ அந்த கட்சி கோஆர்டினேட்டர் ஆகும். மாநில அளவில் வரும்போது எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சியின் தலைமையில் தேர்தலை சந்திக்கலாம் என்பதுதான் இந்த கூட்டணியோட செயல்பாடு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட புரிதலுக்காக நான் சொல்றேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி என்பது வெறும் நாடாளுமன்ற செயல்பாட்டுடன் முடங்கிவிட்டது. பெருசா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியோட எந்த மீட்டிங்குமே நடக்கல. அது வெறும் நாடாளுமன்றத்தோட செயல்பாட்டுல டெய்லியும் காலையில கர்கே ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் வருவார்கள், நாடாளுமன்றத்தில் ஒன்றாக நிற்கிறார்கள். தேர்தல் என்ன வரும்போது அந்த தேர்தலை எது சரி, அந்த மாநிலத்துக்கு எது சரி, அதுதான் யுக்தி. நாடாளுமன்ற தேர்தலில் பொது எதிரி பாஜக, மாநில தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம் என அந்தந்த மாநில கட்சிகள் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்றத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, தற்போதும் நாடாளுமன்றத்தில் செயல்படுவதுதான் என்னோட பார்வையா இருக்கிறது. ஓகே அரவிந்த், நிறைவு கருத்து. இன்றைய தேதியில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்துக்காக கட்டமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போதுதான் இந்த கூட்டணியிலிருந்து இன்னும் ஏதாச்சும் கட்சிகள் சேர்றாங்களா போறாங்களான்னு பார்க்க முடியும். பட் போகிற பாக்கில பார்த்தோம்னா இந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒத்த கருத்தாக பாஜகவுக்கு எதிராக மனநிலையுடன் அந்தந்த மாநிலத்தில் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். எனவே இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கான எந்த கட்சிகளுக்கும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இனிமேல் இல்லை. இரண்டாவது, நித்யானந்தம் பேசும்போது சொன்னாரு, ஏன் ராகுல் காந்தியை தலைவரா நிறுத்தாம கர்கேவை ஏன் தலைவரா நிறுத்துறாங்கன்னு. அவருக்கு அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலும் தற்போதும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பது மல்லிகார்ஜுன கார்கே. எனவே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பவரை தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்பதற்காக கொடுத்தாங்க. அதனால நான் கர்கே பத்தியே பேசல, அவர் பேரே சொல்லல. ஏன் ராகுல் காந்தி ஏன் தலைவரா போலன்னு கேட்டதுக்கான பதில் நான் சொல்றேன். ஒருவேளை நான் சொல்லவே இல்லை. ஏன் திருப்பி ஏன் பேசுறீங்க? மல்லிகார்ஜுன பேசல, அவர் பேரே கூட சொல்லுங்க. இல்ல, மூன்றாவதா இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் நான் அமைச்சரா இல்லைன்னு சொல்லி பெயில் வாங்கிட்டாங்கன்னு. அதுலயும் அவர் தப்பாதான் சொல்றாரு.
அந்த ஜட்மெண்ட்ல ஒரு இடத்துல கூட அவர் அமைச்சராக இல்லை என்பதனால் நான் அவருக்கு பெயில் கொடுக்கிறேன்னு சொல்ல. அமலாக்கத்துறை பதிவு செய்யும் எந்த வழக்கிலும் தொடர்ந்து காலதாமதம் ஆகிறது. எனவே ஆர்டிகல் 21 பர்சனல் லிபர்ட்டிக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரே கருத்தை காரணமாக காட்டி அவர் பெயில் கொடுத்திருக்காங்க. எனவே ஒருத்தர் பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னா இன்றைய தேதியில் சந்திரபாபு நாயுடு, இவர்கள் கூட்டணி இருக்கும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறார். அவரும் தற்போது பெயில தான் இருக்காரு. அவர் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். அதற்கு பாஜக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனவே கூட்டணி என்பது அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருப்பதற்கான அவசியம் கிடையாது. ஆந்திராவை எடுத்துக்கொண்டோம்னா ஆந்திரால இது இஸ்லாமியர்களுக்கு உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது தெலுங்கு தேச கட்சியோட நிலைப்பாடு. அந்த கட்சியில் தான் பாஜக தற்போது கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜக ஆந்திரால போய் என் தலைமையில் தான் கூட்டணின்னு பாஜக ஆந்திரால சொல்ல முடியாது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தான் பாஜக கூட்டணியும். எனவே மாநிலத்துக்கு ஏற்பதான் கூட்டணி அமையும். நாடாளுமன்ற தேர்தல் என வரும்போது எந்த கட்சி அனைத்து மாநிலத்திலும் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் தான் கூட்டணி. இதுதான் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அதே நிலைமைதான், இந்தியா கூட்டணியிலும் அதே நிலைமை. பார்க்கலாம்.